வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. 11/4/2026 திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட் காய்கறி விலை நிலவரம் பார்க்கலாங்க. இன்றைக்கி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்கள் விவசாயத்தோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட்டும் ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட்டும் உடனுக்குடன் நிலவரம் தெரிஞ்சுக்கலாங்க. பச்சை மிளகாய் 15 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையா 400 ரூபாயிலேருந்து 500 வரைக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி 300 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. ஒரு கிலோ 15 கிலோ கொண்ட போய் 20 ரூபாயிலேருந்து 25 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. மிளகாய், முருங்கைக்காய், கரும்பு முருங்கை, செடி முருங்கை, மரத்துக்காய் 3 டைப் வருதுங்க. கரும்பு முருங்கை 20 to 25க்கும், செடி முருங்கை 5 to 20க்கும், மரத்துக்காய் 10 to 15க்கும் 3 ரகமாக வந்து விற்பனையாகுதுங்க. அடுத்து அவரைக்காய் 25 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலை 800 ரூபாயிலேருந்து 1200 ரூபா வரைக்கும் விற்பனையாகுதுங்க. அதாவது ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 30 ரூபாயிலேருந்து 40 ரூபா வரைக்கும் அவரைக்காய் வந்து விற்பனையாகுதுன்னு சொல்லுவாங்க. புடலங்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 300 ரூபாயிலேருந்து 700 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. ஒரு கிலோ 20 ரூபாயிலேருந்து 30 ரூபா வரைக்கும், 30-40 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. சுரைக்காய், பந்தல் சுரைக்காய், தெளிவான சுரைக்காய் 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 300 ரூபாயிலேருந்து 350 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. ஒரு கிலோ 20 ரூபாயிலேருந்து மேலே தான் விற்பனை ஆகுதுங்க. இதே தரையில் வர சுரை பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோ கட்டு 100-150 ஒரு கிலோ 7 ரூபாயிலேருந்து கிடைக்குதுங்க. பாவக்காய்ங்க அதே 5 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 300 to 800 ரூபாய்ங்க. அதிகபட்ச விலையாக 800 ரூபாய்னு ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 40 ரூபாயிலேருந்து 45 ரூபா வரைக்கும் பந்தல் பாவை வந்து விற்பனை ஆகுதுங்க. பீர்க்கங்காய் 13 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 500 ரூபாயிலேருந்து 800 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பீர்க்கங்காய் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 30 ரூபாயிலேருந்து 40-45 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முள்ளங்கி 25 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக 250 to 300ங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 8 to 10 ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க. பீட்ரூட் ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பீட்ரூட் 400 ரூபாயிலேருந்து 650 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. 30 கிலோ கொண்ட போய் 400, ஒரு கிலோ 13 ரூபாயிலேருந்து 16-17 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகும் சொல்லாங்க. 18 ரூபாய்னு சொல்லாங்க. பூண்டு 80 ரூபாயிலேருந்து 160 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. தக்காளி விலை எந்த மாற்றமும் இல்லைங்க. சாகோ 15 கிலோ கொண்ட பாக்ஸ் 200 to 250க்கும், மதன் 15 கிலோ கொண்ட பாக்ஸ் 200 to 150-200க்கும், சிவம் 15 கிலோ கொண்ட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 100 to 150க்கும் விற்பனை ஆகுதுங்க. பந்தல் தக்காளி 200 +க்கு விற்பனை ஆகுதுங்க. தொடர்ந்து திருப்பூர் தென்னம்பாளையம் மார்க்கெட்டும் ஒட்டச்சத்திரம் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா தக்காளி ஒரே ஈவனாக தான் இருக்குதுங்க. கேட்டிருந்தீங்க என்ன டிஃப்ரென்ஸ் வருது, எங்கே ரேட் வச்சு போகுதுன்னு. இரண்டு பக்கமுமே சாகோ தக்காளி 200 +க்கு தான் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. கொத்தமல்லி தலைங்க ஒரு கைப்பிடி அளவு கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 10 ரூபாயிலேருந்து 20 ரூபா வரைக்கும் திருப்பூர் மார்க்கெட்டில் விற்பனை ஆகியிருக்குதுங்க. 20 ரூபாய்ங்கிறது வந்து கொஞ்சம் கட்டு பெருசாக இருக்குங்க, அது வந்து 20 ரூபாய்ங்க. புதினா தலை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு 3 ரூபாயிலேருந்து 8 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. முட்டைக்கோஸ் 40 மூட்டை 400 ரூபா ரேட்டில் விற்பனை ஆகிருக்கு, ஒரு கிலோ 10 ரூபாய்ங்க. உருளைக்கிழங்கு ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் 40 ரூபாய்ங்க, செகண்ட் குவாலிட்டி 30 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. கேரட் முதல் ரகம் 60 ரூபாய்க்கும், செகண்ட் குவாலிட்டி 30க்கும், தேர்டு குவாலிட்டி வெட்டு கேரட்டில் ஒரு கிலோ 20க்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சக்கரவள்ளி கிழங்கு 40 மூட்டை 400 to 600 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ 10 to 15 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. நெல்லிக்காய்ங்க ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸ் 30 ரூபாய்க்கும், சில்லறை விற்பனை 40 to 50க்கும் விற்பனை ஆகுதுங்க. பப்பாளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் அதிகபட்ச விலை 150க்கும், ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 10 ரூபா ரேட்டில் வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் ஆகுதுங்க. சப்போட்டா பழம் ஹோல்சேல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 20 to 30ங்க, சில்லறை விற்பனை 40 ரூபாயிலேருந்து 50 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. மாம்பழங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக 30 ரூபாயிலேருந்து 70 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. வெண்டங்காய்ங்க 15 கிலோ கொண்ட போய் 700 ரூபாயிலேருந்து விற்பனை ஆகுதுங்க. ஒரு கிலோ 40 ரூபாயிலேருந்து 45 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொத்தவரங்காய்ங்க 15 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையாக 400 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 25 ரூபா ரேட்லேருந்து 30 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. கத்திரிக்காய்ங்க ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கத்திரி பார்த்தீங்கன்னா 25 கிலோ கொண்ட போய் நல்லா தெளிவான கத்திரி 400 ரூபாயிலேருந்து 700 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பொரியல் தட்டைங்க ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பொரியல் தட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையாக 300 ரூபாயிலேருந்து 400 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. இஞ்சி ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் 20 ரூபாயிலேருந்து 60 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. எலுமிச்சம் பழங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான எலுமிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா 100 to 110 ஃபஸ்ட்டு குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி 60க்கும், புள்ளி எலுமிச்சம்பழம் 25 ரூபாய்க்கும், வெள்ளரிக்காய் ஒரு கிலோ 40 ரூபாயிலேருந்து 60 வரைக்கும், சின்ன வெங்காயம் 25 கிலோ கொண்ட முதல் ரகம் பச்சை வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்ச விலையாக ஒரு 20 கிலோ கொண்ட பை அதிகபட்ச விலை 800 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாகிறதுல 600-500க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா காய் இன்றைக்கி சின்ன வெங்காயங்க பச்சைக்காய் நாற்றுக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்தால் 30 ரூபாயிலேருந்து மேலே 37 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க காயின் தரத்திற்கு ஏற்ப.
பெரிய வெங்காயங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலையை 20 ரூபாயிலேருந்து 22 ரூபா ஃபஸ்ட் குவாலிட்டியும், செகண்ட் குவாலிட்டியும் 15 ரூபாயிலேருந்து 18 ரூபாய்க்கும், தேர்டு குவாலிட்டி 10 to 12 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. அரசாணிக்காய் 40 மூட்டை அதிகபட்ச விலையை 400 ரூபாய்க்கும், காட்டுக்குள்ளே 4 ரூபாயிலேருந்து 6 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. பூசணிக்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான பூசணி பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையை 40 மூட்டை 600 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. ஒரு கிலோ காட்டுக்குள்ளே 6 to 10 ரூபாய்க்கும், மார்க்கெட் ரேட் 10 to 15 வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. காலிஃப்ளவர் 25 பூ கொண்ட மூட்டை பார்த்தீங்கன்னா 400 to 500 ரூபா வரைக்கும் போகுதுங்க. ஒரு பூ பெரிய பூ வந்தால் 20 ரூபாயிலேருந்து விற்பனை ஆகுதுங்க. தேங்காய் பார்த்தீங்கன்னா நச்சுப்பொடி பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கும், மீடியம் சைஸ் 12 to 16 இருக்கும். ஃபஸ்ட் குவாலிட்டி பெருவிட்டு தேங்காய் 16 ரூபாயிலேருந்து 22 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க. சுண்டைக்காய் ஒரு கிலோ 20 ரூபாயிலேருந்து 35 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. பூசணிக்காய் 40 மூட்டை செகண்ட் குவாலிட்டி காய் 300 ரூபாயிலேருந்து கீழே 200 150 ரூபா வரைக்கும் திருப்பூர் மார்க்கெட்டில் செகண்ட் குவாலிட்டிக்கு விற்பனை ஆகுதுங்க. கோவக்காய் 25 கிலோ கொண்ட போய் 300 ரூபாயிலேருந்து 350க்கு விற்பனை ஆகுதுங்க. ஒரு கிலோ 14 to 20 ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அனைத்து விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டுங்க. நன்றி, வணக்கம்.